ஆனா சாமி, பைரவர் உன்னை வனத்துக்குள்ள போக விடாம தடுத்ததை பத்தி தானே கேட்க வர? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஈசனோட பார்வையில இயற்கையோட விதிக்கு உட்பட்டு தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. வனத்துக்குள்ள போறதுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை மீறி ஒரு கெட்டவனை வனத்துக்குள்ள கூட்டு போனது உன்னோட தவறு தானே? நம்பூதிரி கெட்டவரா? ஆமா, சித்தரோட சக்தியை, ஏன் அந்த ஈசனோட சக்தியவே விஞ்சி தன்னை நிலநாட்டணும்னு நினைக்கிறவன் அந்த நம்பூதிரி. அதுக்கு உன்னை அவன் பயன்படுத்த பார்த்தான். அவனோட கெட்ட எண்ணம் புரியாம நீயும் அவனை வனத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போன. அதுக்கான பலனை இப்ப நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. நம்பூதிரி சொன்ன விஷயம் என்ன? அதான் சொன்னனே, அவன் என்ன சொல்லி இருந்தாலும் இயற்கையோட விதியை மீறணும்னு நினைச்சது உன்னோட தப்பு தானே. உனக்கானது கிடைக்கிற வரைக்கும் நீ பொறுமையா காத்திருந்திருக்கணும். நம்பூதிரியோட சூழ்ச்சி என்னன்னு அப்ப எனக்கு தெரியாம போயிடுது சாமி. அப்போ அவனை வனத்துக்குள்ள கூட்டிட்டு போலாமா வேண்டாமான்னு நீ என்கிட்ட கேட்டிருக்கணும்ல. முடிவை நீயே எடுத்த, பலனை இப்ப நீயே அனுபவிக்கிற. துளி விஷமானாலும் விஷம் விஷம் தானே. அது ஏன் தப்புதான் சாமி. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாமி. அதுக்காக இதுல இருந்து எனக்கு விமோச்சனமே கிடைக்காதா? உண்டு, அதுக்கான கால அவகாசம் இருக்கு. நானே உனக்கு சொல்றேன், அப்போ நீ வனத்துக்குள்ள போலாம். அது வரைக்கும் உன் பிள்ளைகளுக்கு நீ வைத்திய தொழிலை கத்து கொடுத்து அவங்க மூலமா இந்த வைத்திய தொழிலை நீ தொடர்ந்து செய்யணும். ஆகட்டும் சாமி. விஜயன் நம்பூதிரி வசம் இருக்கான். அவங்களால இந்த ஊருக்கு சில சோதனைகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து இந்த ஊரை காக்க வேண்டிய கடமை உங்க எல்லாத்துக்கும் இருக்கு. நம்ம ஊருக்காக என் உயிரை கொடுப்ப சுவாமி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சாமி. உன் மகனுக்கு நான் உன் ரூபத்துல வந்து வைத்தியம் பண்ணது நமக்குள்ளேயே இருக்கட்டும். கர்மா, கடமை, பிரார்த்தனை இப்படி எல்லாத்தையும் பார்த்துதான் இங்க நான் பிரவேசித்தேன். நானே வைத்தியம் பார்த்ததாக ஊருக்குள்ள விஷயம் பரவிடுச்சுன்னா எல்லாம் சித்தம் பார்த்துக்குவான்னு தன்னோட கடமையை மக்கள் மறந்துடுவாங்க. பக்திய மலிவானதாக்கிடுவாங்க. இறை சக்திய ஒவ்வொருத்தரும் பட்டு உணரணும். இல்லைனா மந்திரமும் மாயமும் தான் இறை சக்தின்னு எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் கிளம்புறேன். நலம் உண்டாகும். சிவாய நமவோ. அப்பா